அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லா இருக்கோம். ரமலான் வந்துருச்சு. ரமலானுடைய முன்னேற்பாடுகள் பற்றி தான் சில வீடியோ போட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரமலானில் நம்ம அதிகமாக அமல் செய்வதற்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதனால் சில முன்னேற்பாடுகள் நம்ம பண்ணி வச்சா நம்மளுக்கு ரொம்ப டைம் சேவிங் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளுக்கும் ஒரு டைம்னஸ் இல்லாமல் இருக்கும். அதனால் சில முன்னேற்பாடுகள் பற்றிய சில வீடியோவில் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ நீங்களும் பார்த்துட்டு நீங்களும் அதே மாதிரி சில முன்னேற்பாடுகள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது மாசிங்கிறது ட்ரை ஃபிஷ்ஷு தான். இது மாசி இல்லாமல் ரமலான் சஹரி டைமே கிடையாது. அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா டக்குன்னு ஒரு சாம்பார் வச்சுட்டு அதுக்கு சைடிஷ்ஷு இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். மாசியை இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் உடச்சிட்டு நல்லா வெயில் படுற இடத்துல காய வச்சு எடுத்துக்கோங்க. காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு உடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். அதுக்கப்புறம் இதை நல்லா குட்டி குட்டியாக நல்லா உடச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை நல்லா பொடி பண்ணிக்கோங்க. மாசி கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்கிறதுனால ஜாரோட பிளேடு உடஞ்சிடாமல் அதனால் பார்த்து நல்லா குட்டியாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட நீங்கள் காஞ்ச மிளகா உப்பும் சேர்த்துக்கலாம். அதுவும் இப்போது சேர்த்துட்டு நீங்கள் நல்லா மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி வச்சுக்கலாம். நான் வெறும் மாசி மட்டும்தான் தூள் பண்ணி வச்சுருக்கேன். மிளகா எதுவும் போடலை. உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் செய்யும் போது மிளகாத்தூள் போட்டுக்குவேன். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சஹர் டைம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாம்பார் வச்சுட்டு ஒரு மாசி வதக்கல் இல்லைன்னா பச்சை மாசி அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு சின்ன பாக்கெட்டு ப்ரெட் எடுத்திருக்கேன். அதை நல்லா பிச்சு போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக பொடி பண்ணாதீங்க. ஃபைனாக கொஞ்சம் அந்த க்ரம்ஸ் பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி நீங்கள் பொடி பண்ணிக்கோங்க. இதை நான் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நான் ஓவனில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டேன். இதை 20 மினிட்ஸ் வச்சு எடுக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நல்லா பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிரும். நல்லா ப்ரௌனிஷாக நல்லா கிடைக்கும். உங்கள்கிட்ட ஓவன் இல்லைன்னா நீங்கள் வெறும் கடாயில் நல்லா இதை போட்டு வறுத்து எடுத்துட்டிங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிரும். ஆனால் கடாயில் வறுக்கும் போது கொஞ்சம் டைம் அதிகமாகும். ஏன்னா அந்த ப்ரெட்டில் உள்ள ஈரப்பதம் போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பக்கத்துலேயே இருந்து நீங்கள் கடாயில் பண்ணும்போது பண்ணணும். ஏன்னா கருக ஆரம்பிச்சிரும் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா. அதனால் கொஞ்சம் பார்த்து பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை பிரெட் க்ரம்ஸை வச்சு நம்ம நிறைய இது அதாவது இஃப்தார் டைமத்தில் நிறைய ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு என்னெல்லாம் நான் ஸ்நாக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வீடியோ இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து வீடியோ நான் கொடுக்குறேன். இதுக்கு சென்னா ஃபிங்கர்ஸு அப்புறம் சிக்கன் நக்கட்ஸு நிறைய இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணதுக்கு நம்மளுக்கு அந்த பிரெட் க்ரம்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப யூஸாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த டைம் பிரெட் க்ரம்ஸை ரெடி பண்ணி நம்ம செய்கிறதுக்கு கோட்டிங் கொடுக்கறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அந்த மாதிரி அதனால் இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை அப்படியே ஒரு கண்டெய்னரில் எடுத்து மாற்றிட்டு நீங்கள் வெளியவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டுட்டு நீங்கள் வெளியவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இஃப்தார் டைம் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக நம்ம என்னது பார்க்க போகிறோன்னா, நம்மளுக்கு ஈவினிங் டைம் நிறைய ரெசிபி ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்வோம். அப்போ நம்மளுக்கு மெயினாக ஜீரகத்தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் ரொம்ப நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் அதையும் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் எப்போதுமே ஜீரகம், மிளகு, சோம்பு இது எதுவுமே நான் கடையில் வாங்க மாட்டேன். எல்லாமே நான் வீட்டிலையே வறுத்து நான் பொடி பண்ணி வச்சுக்குவேன். அது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இதை வந்து லைட்டாக நீங்கள் வறுத்துட்டு நீங்கள் பொடி பண்ணிங்கன்னா மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு பொடி பண்ண வரும். அதனால வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. வாசனையும் நல்லாயிருக்கும். ஜீரகம் எப்போதுமே நீங்கள் வறுத்து வந்து பொடி பண்ணிங்கன்னா அதோட ஸ்மெல்லே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஜீரகத்தையும் மிளகையும் நல்லா வறுத்து எடுத்துட்டு நான் எல்லாத்தையும் பொடி பண்ணி இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதையும் வெளியவே வச்சுக்கலாம், ஒன்றுமே பண்ணாது. அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய வந்து இஃப்தார் டைம் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். அடுத்தது மெயினாக நம்ம இஃப்தார் டைமில் வந்து நம்ம நிறைய வந்து ட்ரிங்க்ஸ்லாம் ரெடி பண்ணுவோம். அதுக்கு வந்து நம்ம மெயினாக நம்மளுக்கு வந்து கஸ்டர்ட் பவுட்ரு தேவை. அதை தான் நம்ம இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது கடையில் வாங்காமல் வீட்டிலேயே நம்மளே ஹெல்த்தியாக நல்லா பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 1/2 கப்பு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 கப்பு வந்து பால் பவுடர், 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், அதுக்கப்புறம் சர்க்கரை வந்து உங்களுக்கு வந்து 1/2 கப்பு. இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கலருக்கு வந்து கலர் லிக்யூட் எதுவுமே ஊற்றலை, நான் வந்து மஞ்சத்தூள் தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பொடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக வந்து மெயினாக வந்து இது இல்லாமல் ரமலானே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வந்து ரொம்ப தேவைப்படும். அதுதான் ரெடி பண்ணிக்கிறோம். இதுக்கு வந்து நான் 2 கப்பு வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப்பு வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் மிளகாத்தூள். இதுக்கு வந்து கலருக்கு வந்து நான் கலர் பொடி எதுவும் யூஸ் பண்ணலை. 1 ஸ்பூன் வந்து காஷ்மீரி வந்து ரெட் மிளகா அந்த பவுட்ரு தான் போட்டிருக்கேன். இதை வந்து உங்களுக்கு வந்து கலர் நல்லா கொடுக்கும், காரம் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து 1/4 ஸ்பூன் வந்து நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அதே 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மட்டும் சோடாப்பூ போட்டுக்கோங்க. அப்புறம் தேவைக்கு தக்கன உப்பு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா வந்து நீங்கள் வந்து அடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஒன்று போல் நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். இது வந்து நல்ல மிக்ஸு வந்து ஒன்று போல் கிடைக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கிறோம், வேறு எந்த பர்பஸும் இல்லை. இது அப்படியே வந்து ஒரு ஏர் கண்டெய்னரான பாக்ஸில் வந்து நீங்கள் மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு வந்து ஈவினிங்கில் வந்து உங்களுக்கு இஃப்தார் டைமு ஒரு பஜ்ஜி போண்டா எல்லாம் போட வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன அளவுகளில் நீங்கள் எல்லாம் பண்ணிங்கன்னா பஜ்ஜி வந்து நல்ல புசு புசுன்னு கலரும் நல்லா அழகாக வரும். இந்த ரெசிப்பியை வச்சு இந்த பவுட்ரு நான் வந்து பஜ்ஜி போண்டா மிக்ஸை வச்சு நான் அன்றைக்கி ஈவினிங்கே வந்து பசங்களுக்கு வந்து நான் பஜ்ஜி வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன். நீங்களும் இந்த மாதிரி பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வந்து முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இஃப்தார் டைம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான எல்லா அளவுகளையும் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸை வச்சு தான் நான் வந்து அன்றைக்கி ஈவினிங் வந்து பஜ்ஜி போட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு புஷ்ஷுன்னு இருக்குன்னு. கலரும் வந்து நம்மளுக்கு இந்த கலரே போதுமானதாக இருக்கும். அதிகமான வந்து நம்ம கலரு வந்து போட வேண்டாம். நம்ம கலர் பொடியே சேர்க்கல, இதில் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கோம். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு கெடுதியும் இல்லை. இதுவே வந்து நீங்கள் கடையில் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வாங்கினீங்கன்னா ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதை நம்ம வீட்டிலேயே வந்து நல்ல அழகான முறையில் ஹெல்த்தியாகவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சேனலை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் போடுற ரெசிபி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இனிமேல் நான் வந்து ரமலான் ப்ரிப்ரேஷன் வீடியோ ஃபுல்லாக எல்லாமே ஷார்ட்ஸில் போடுவேன். ஏன்னா லாங் வீடியோ போட்டால் யாரும் அதிகமாக பார்க்க மாட்டேங்காங்க. ஷார்ட்ஸ்னால் உங்களுக்கு ஒவ்வொரு ரெசிபியும் தனித்தனியாக பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து நம்மளுக்கு மெயினாக தேவை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதனால் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து எப்போதுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம இஃப்தார் டைமும் சரி, அதுக்கப்புறம் வந்து சஹர் டைமும் சரி, நம்ம வந்து ரெசிபி பண்ணுறதுக்கும் சமைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் எப்போதுமே வந்து இஞ்சி வந்து அதிகமாகவும் பூண்டு வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாகவும் போடுவேன். ரொம்ப வந்து பூண்டோட ஸ்மெல்லு இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ 100 கிராம் இஞ்சி எடுத்தேன்னா 75 கிராம் வந்து பூண்டு எடுப்பேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து கருவேப்பிலை தொக்கு. இதுக்கு நான் கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி ஒரு துணியில் நல்லா வந்து உலர்த்தி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த டேபிள் ஸ்பூன் காட்டினேன்னா இதுதான் டேபிள் ஸ்பூன். இந்த டேபிள் ஸ்பூனுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் தனியாக வந்து எடுத்திருக்கேன். இதை பாருங்கள், பெருசாக இருக்கிறது டேபிள் ஸ்பூன், அதை விட குட்டியாக இருக்கிறது வந்து டீஸ்பூன். ரெண்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸு தெரியும்னு நினைக்கிறேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து
தனியா எடுத்தேன், முழு தனியா. அப்புறம் 1 ஸ்பூன் வந்து நான் வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன். அதே 1 ஸ்பூனில் வந்து நீங்கள் கடுகு எடுத்துக்கோங்க. இந்த தொக்கு ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து நீங்கள் வந்து அப்படியே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை வந்து லைட்டாக வந்து நான் வந்து கொஞ்சம் வெந்நீர் வந்து ஊற்றி, அதாவது சுடுத தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கடாயில் வந்து எண்ணெய் விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்ச கருவேப்பிலை எல்லாத்தையுமே வறுத்து எடுக்க போகிறோம். இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா வந்து கழுவி காய வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து கருவேப்பிலை வந்து நீங்கள் நல்லா காய வைக்கலைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிடும், அப்புறம் சரியாக வறுபடாது. அதனால் ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு அந்த கருவேப்பிலை எல்லாத்தையுமே காய வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதை வெறும் இது 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு இந்த கடாயில் வந்து இந்த கருவேப்பிலையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதை எப்படி வறுக்கணுன்னா, நல்லா வந்து கருவேப்பிலை மொறுன்னு ஆயிரும். நீங்கள் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து வறுத்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் இதை மாற்றிக்கோங்க. இந்த தொக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. பிள்ளைங்களுக்குமே இது பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி தொக்கு ரெடி பண்ணி அப்படியே வந்து நீங்கள் சாப்பாட்டில் விரவி கொடுத்தீங்கன்னா அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச முழு தனியா, கடுகு, வெந்தயம் இது எல்லாத்தையுமே அப்படி கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து அந்த கடுகு வந்து நல்லா வந்து டப்புன்னு வந்து பொரிஞ்சு வரும். அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எல்லாத்தையும். இது எல்லாத்தையும் வறுத்து நல்லா வந்து ஒரு பேஸ்ட்டாக வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் மாற்றி. இப்போ நம்ம அந்த புளியை என்ன பண்ணுறோன்னா, வெறும் கடாயில் இந்த புளியை அப்படியே போட்டுட்டு லைட்டாக வந்து சுடுத தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து அதை உடச்சி விட்டு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. இது எதுக்கு பண்ணுறோன்னா, புளி வந்து பச்சை ஸ்மெல் அடிக்கும். நம்ம வந்து இதை வந்து தண்ணி எதுவுமே விட போகிறதில்ல. அதனால் இதை லைட்டாக வந்து அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக இந்த மாதிரி நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கிறோம். அந்த தண்ணி எல்லாமே சுண்டி இந்த மாதிரி உங்களுக்கு பேஸ்ட்டு மாதிரி கிடச்சிரும். புளியை வந்து நல்லா வந்து மண் எதுவும் இல்லாத மாதிரி புளியாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வறுத்து எடுத்த அந்த இதெல்லாம் வந்து பவுட்ரு பண்ணியாச்சு. அது கூட வந்து வறுத்த கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பச்சை ஸ்மெல்லு போக எடுத்து வச்ச புளியை அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட 1 ஸ்பூன் வெல்லம் எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது ஒரு சொட்டு கூட நீங்கள் தண்ணி விடக்கூடாது. இப்போ வந்து உங்கள் எவ்வளோத்துக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் இதை அரைக்கிறதுக்கு நீங்கள் தண்ணி விடக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் நல்லெண்ணெய் தான் விடணும். ஒரு 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது முழுக்க நம்ம நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். இப்போ நான் ஒரு 4 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த பேஸ்ட் அப்படியே வந்து இந்த நல்லெண்ணெயில் வந்து சேர்த்துக்கோங்க. அது ஸ்மெல்லும் வந்து அப்படியே அல்டிமேட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஏன்னா கருவேப்பிலை அந்த டேஸ்ட்டு வந்து அந்த ஸ்மெல்லு வந்து அப்படி இருந்தது, வீடே மணத்துது. நீங்களும் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நல்லெண்ணெயோடு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நான் ஒன்றே ஒரு தப்பு பண்ணிவிட்டேன். என்னென்னா, எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கடுகு, அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இது எல்லாமே போட்டு முதல்ல வந்து வறுத்து எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த பேஸ்ட்டை சேர்க்கணும். நான் மறந்துட்டேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணிடாமல் கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கடுகு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கோங்க. நான் அதுக்கப்புறம் போட்டதும் எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த பேஸ்ட் எல்லாமே ஒரு ஓரமாக வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதை தனியாக நான் வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட்டை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த தொக்கு நல்லா ரெடி பண்ணதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுக்கோங்க. ஆற விட்டுட்டு ஒரு கிளாஸ் பாட்டிலில் பாத்தி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க.
இது எப்படியும் உங்களுக்கு வந்து ஒரு 20 டேஸ் எதுவுமே பண்ணாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது கடைசியாக இது கூட வந்து உங்களுக்கு தேவைக்கு தக்கன வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூளோட அந்த ஸ்மெல் அதிகமாக பிடிச்சதுன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் பெருங்காயத்தூள். தொக்கை வந்து நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து நல்ல தொக்கை ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்து அதை எல்லாத்தையுமே வந்து மாற்றிக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிங்கன்னா அது கெட்டு போகாது. நீங்கள் சூடோடு வச்சு நீங்கள் கிளாஸ் பாட்டிலில் மாற்றினீங்கன்னா அந்த அந்த சூட்டில் வந்து அதில் தண்ணி விட்டு உங்களுக்கு வந்து கெட்டு போயிடும். அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளாஸ் ஜாரில் மாற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நம்மளுக்கு ஈவினிங் இஃப்தார் டைமை வந்து நம்மளுக்கு வந்து பீஸா வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த பீஸா சாஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் அந்த சாஸை வந்து நம்ம கடையில் வாங்காமல் வீட்டிலே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து டைமும் நம்மளுக்கு சேவ் ஆகும், அதே டைம் வந்து நம்மளுக்கு மணியும் சேவ் ஆகும். கடையில் வந்து பீஸா சாஸ் வாங்கினீங்கன்னா ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் வந்து நம்ம ஈஸியாக வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஒரு சின்ன வெங்காயம் 1 மட்டும் எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி வந்து நான் ஒரு 6 தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு சாஸ் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க. நான் 6 தக்காளி நல்ல பழுத்த தக்காளி எடுத்து அது பின்பக்கமாக வந்து 4 இந்த மாதிரி கீறி எடுத்துட்டு மேலே உள்ள அந்த தலைப்பகுதியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து நல்லா கொதிக்கிற வந்து தண்ணியில் வந்து நீங்கள் இது எல்லாத்தையும் வேக விட்டு எடுத்துக்கணும். இது கூட நான் 3 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தக்கன வந்து போட்டுக்கோங்க. இதை நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த வந்து நம்ம கீறி வச்ச அந்த தக்காளி, அதுக்கப்புறம் வந்து ஒரு வெங்காயம், 3 வந்து காஞ்ச மிளகாய், இதை எல்லாத்தையுமே நல்லா போட்டு கொதிக்க விட்டு அதை வந்து நல்லா வடித்து எடுத்துகிட்டு தோல் உரித்த தக்காளியை மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த சாஸ் பண்ணுறதுக்கு வந்து எண்ணெய் விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நான் ஒரு 10 பூண்டு எடுத்து அதை நல்லா இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். அந்த எண்ணெயில் போட்டு இந்த பூண்டை வந்து நல்லா வதக்குங்க. இந்த ஃப்ளேவர் அப்படியே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீடு ஃபுல்லாக நல்ல மணமாக இருந்தது பூண்டோட ஃப்ளேவரு. இதை நல்லா வந்து கொஞ்சம் வதக்கி விட்டதுக்கப்புறவு நீங்கள் வந்து அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டு இதோடு சேர்த்துக்கோங்க. தக்காளி, வெங்காயம், காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி அந்த பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கோங்க. இதுக்கு கலர் எதுவுமே தேவையில்ல. இதே நீங்கள் கடையில் இந்த சாஸ் வாங்கினீங்கன்னா அவ்வளோ கலர் இருக்கும். இதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு கலருமே நம்ம சேர்க்கலை. இதில் வந்து நம்ம போடுற அந்த காஞ்ச மிளகாவோட கலர் மட்டும்தான். இதில் நான் 2 ஸ்பூனுக்கு வந்து சர்க்கரை எடுத்துக்கிறேன். இது கொதிக்கும் போது அப்படியே எல்லா பக்கமும் தெரிக்கும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வினிகர் எடுத்திருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் வந்து டொமேட்டோ கெச்சப்பு, இது வந்து புளிப்புக்காக தான். இது எல்லாமே நல்லா சேர்த்துட்டு நம்ம வினிகர் ஊற்றுறது வந்து நம்ம கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக வினிகரும் ப்ளஸ் அது புளிப்புக்காகவும் நம்ம சேர்த்துக்கிறோம். இது பாருங்கள், இதில் எந்த விதமான தண்ணியும் சேர்க்காதீங்க, இது வற்றணும். அதனால் பேஸ்ட்டை வந்து தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொதிக்கும் போது உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் இதை எல்லாமே திருப்பி நீங்கள் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். தண்ணி வந்து அதிகமாக விட்டுறாதீங்க. இது ரொம்ப தண்ணி வந்து அதிகமாக விட்டிங்கன்னா அந்த சாஸ் வந்து உங்களுக்கு வந்து திக்காகிறதுக்கு டைம் அதிகமாக எடுத்துக்கும். இதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து இனிப்பு, உப்பு, புளிப்பு எல்லாமே அந்த ஃப்ளேவர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கும். இப்போ இதை நல்லா வந்து கொதித்து நல்லா உங்களுக்கு வந்து ஒரு திக்கு பேஸ்ட்டாக ஆயிரும். வீடியோவில் காட்டின மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ரெடி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பீஸாவில் வந்து ஸ்ப்ரெட் பண்ண வந்து ஈஸியாக இருக்கும். தண்ணியாக இருக்கவும் கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பதத்தில் இருந்துக்கும் போது கரெக்டாக இருக்கும். இதை உள்ள கடைசியாக வந்து 1 ஸ்பூன் ஆரிகோனா சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்து நீங்கள் நல்லா இதை ஆற விட்டதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பாட்டிலையோ அல்லது கண்டெய்னர்லேயோ நீங்கள் வந்து போட்டுட்டு ஃப்ரீசரில் வந்து நீங்கள் வச்சிட்டிங்கன்னா 1 இயர் வச்சு கூட
யூஸ் பண்ணலாம். ஒன்று கெட்டே போகாது. இதில் வந்து நம்ம ப்ரிசர்வேட்டிவ் வந்து எதுவுமே சேர்க்கல, வினிகர் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அதனால சின்ன பசங்களுக்கு கூட நீங்கள் வந்து இதை கொடுக்கலாம் தாராளமாக. நம்ம இப்போ வீடியோவை எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு வந்து நான் போட்ட இந்த ரம்லான் ப்ரிப்ரேஷன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து இனிமேல் அடுத்தால பார்ட் 2 வந்து நான் ஷார்ட்ஸில் போடுதேன். இன்னும் நிறைய ஐடியாஸ் இருக்குது. அதனால் நிச்சயமாக நான் வந்து ஷார்ட்ஸில் போடும் போது அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார்